அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தைப்பூசம். எங்கள் வீட்டில் சாமிக்கு படைக்கிறதுக்காக சக்கரை பொங்கல் செய்கிறேன். அதை குக்கரில் பச்சரிசியை 1 டம்ளர் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் பச்சரிசிக்கு 2 டம்ளர் வெல்லம் நல்லா பாகாக காய்ச்சி வச்சுருக்கேன். வெல்லத்தில் தூசி இருக்கும், கல் மண் இருக்கும். அதனால் நம்ம இதை வடிகட்டி சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வெல்லத்தை தண்ணியில் இதை மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உலர்ந்த திராட்சை கொஞ்சம் வச்சுருக்கேன். இது ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு பொடி எடுத்து வச்சுருக்கேன். நெய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். குக்கரில் ஒரு 4 விசில் விட்டுருக்கேன். அரிசியை, பச்சரிசியை, அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து விட்டுருக்கேன். அப்புறம் வாசனையாக இருக்கும். இதை இப்போ நல்லா மசிச்சுக்கிடுவோம். இதே மாதிரி விஸ்கு போட்டு நல்லா மசிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிரும். இதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளை கரைசலை ஆட் பண்ணணும். இப்போது நம்ம வெள்ளை கரைசலை இதில் ஊற்றிக்கிடணும். நல்ல இனிப்பாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் கருப்பான வெல்லம் எடுத்திருக்கேன். அதான் கலர் ரொம்ப டார்க்காக தெரியுது. நல்லா கிளறி விடுவோம், கட்டி இல்லாமல். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மின்னு அழகாக இருக்கா? இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிடணும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம நெய்யில் தாளிக்கிறது எல்லாத்தையும் தாளித்து இதில் சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்னதாக ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். இதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவு நெய் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இதில் நம்ம தேங்காயை சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் தான் வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். திராட்சையை சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் கரிஞ்சிரும். அதனால் நம்ம முதல்ல தேங்காயை சேர்த்துக்கிடுவோம். தேங்காயை சேர்த்தாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ திராட்சை பழத்தை சேர்த்துக்கிடலாம். திராட்சையை சேர்த்தாச்சு, காஞ்ச திராட்சை. வெடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே பயமாக இருக்குது. தேங்காய் நல்லா ப்ரௌனாக ஆன பிறகு நெய்யில் டப்பு டப்புன்னு வெடிக்குது. எனக்கே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்து தான் செய்கிறேன். கோல்டன் கலர் வரட்டும். சூப்பராக வந்துருச்சு. சூப்பராக சக்கரை பொங்கலில் சேர்த்துட்டேன். ஆனால் எனக்கு வெடித்த உடனே எனக்கு பயமாயிடுச்சு. ஆனால் பயப்படாமல் கஷ்டப்பட்டு அதில் சேர்த்துட்டேன். இப்போது அதை நல்லா கிளறி விட்டுருவோம். அப்படியே நெய் ஊற்றினோடனே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சமாக ஏலக்காய், சுக்கு பொடி வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். ஏலக்காய், சுக்கு பொடி சேர்த்துடலாம். இல்லை கரண்டியில் ஒட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான முருகருக்கு பிடித்த தைப்பூசத்துக்கு எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. நான் சாமிக்கு படைக்கும்போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய சேனல் பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.